Hey folks, வணக்கம் and welcome back to my channel. This is Dinesh. இன்னைக்கு நம்ம கூட Suzuki Zigzar SF 150 தான் இருக்குது. அண்ட் இந்த வண்டிக்கான வாக் அரவுண்ட் ரிவ்யூ நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா நாங்கள் இந்த இடத்துல கார் தரேன். ஜஸ்ட் கோ அண்ட் செக் இட் அவுட். அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த வண்டி சிட்டிலையும் ஹைவேலையும் எந்த அளவுக்கு பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன். பிஃபோர் வி டைவ் இன்டு திஸ் வீடியோ, இதோட எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்கு நீங்கள் கேளுங்க. நைஸ், ஃபைன். நம்ம வந்து ஒவ்வொரு கியர்லையும் எந்த அளவுக்கு ஸ்பீடாக போகுது அப்படின்றத நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கியரில் இருக்கோம், பின்னாடி இந்த பைக்கில் உள்ள ஆரம்பிக்கலாமா? 3, 2, 1 கோ. 42 ஃபர்ஸ்ட் கியரில், 66 செகண்ட் கியரில், 89 தேர்ட் கியரில், 100 வந்துருச்சு ஃபோர்த் கியர்லையே. ஓகே, ஆல்ரைட். 104, 106 போச்சு ஃபோர்த் கியரில். நமக்குன்னே வர்றாங்க பாருங்களேன், ஸ்பீட் டெஸ்ட் பண்ண வர்றாங்களா? என்னோட வெயிட்டுக்கு வந்து 110 தாண்டி போக மாட்டேங்குது. அவ்வளோதான், 110 நீங்க பாக்குறீங்க. எஸ், 110ல லாக் ஆயிடுச்சுங்க. இதுக்கு மேலே வந்து இதில் ஜூஸ் இல்லை அப்படின்னு நான் பண்ணி பார்த்துட்டேன். 110லேயே அப்படியே நிற்கிது. ரைட், ஃபைன். வைப்ரேஷன்ஸ் இருக்குதா பார்த்துடலாமா? நான் வந்து ஒரு 80 வந்துக்கிறேன். ஓகே, இப்போ 80ல் இருக்கேன். இப்போ 80ல் எனக்கு மிரர்ஸில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா எனக்கு எந்த இடத்துலையும் வந்து வைப்ரேஷன் எனக்கு இல்லை. ஆனால் எனக்கு ஹேண்டில் பார்ஸில் லைட்டாக அந்த பஸ் எனக்கு ஃபீல் ஆகுது. ஹேண்டில் பார்லேயும் சரி, இதோட இந்த இடத்துல இந்த பிளாஸ்டிக் பேனல்ஸ்லையும் லைட்டாக வந்து எனக்கு அந்த பஸ் ஃபீல் ஆகுது. வேற எந்த இடத்துலையும் வந்து எவிடென்ட்டா தெரியல. நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா போறீங்க அப்படின்னா யூ கேன் ஃபீல் சம்திங். ஸோ லெட்ஸ் see. ஹேண்ட்லிங் இஸ் குட். நான் சொன்ன மாதிரி ரொம்ப வந்து லோ பண்ணி போற சீன் இல்லை, கொஞ்சம் அப்டேட்டாக தான் இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் வெட் மல்டிப்ளேட் கிளச்சோட தான் வருது, ஸ்லிப்பர் கிளச் இதெல்லாம் கிடையாது. டோல் சேனல் யூபிஎஸும் இல்லாதனால வந்து பிரேக்கிங்கை நம்பி அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். நான் பீக் ஆர்பிஎம் எனக்கு வைப்ரேஷன் வந்து இந்த இடத்துல ஹெவியா இருக்குதுங்க. நான் தேர்ட் கியர்ல ஃபுல் ஆர்பிஎம் எடுத்தேன்ல, அப்ப எனக்கு வந்து பீக் ஆர்பிஎம்ஸ்ல எனக்கு ஹேண்டில் பார்ஸ்ல எப்படின்னா தெரிஞ்சுது. மற்றபடி இப்போ இந்த ஸ்பீட்லாம் எனக்கு வந்து 50 கியர்ல எனக்கு வந்து அந்த அளவுக்குலாம் பாதரிங்கா இல்லை. ஃபுட் டச்ல இப்போ எனக்கு வந்து தெரியுது. அதே மாதிரி ஸ்லோ ஸ்பீட் போறப்ப என்னால் அதை ஃபீல் பண்ண முடிஞ்சது கொஞ்சம் லைட்டா. ஸோ இதோட ஸ்பீட் ஸ்பாட் அப்படின்னா ஒரு 80க்கு மேலே, 80ல இருந்து ஒரு 90, 70 to 90 இந்த ரேஷியோ நீங்க எடுத்துக்கலாம். நீங்க இந்த ஸ்பீட்லாம் போறப்போ வந்து எவிடென்ட்டா உங்களுக்கு வந்து அந்த வைப்ரேஷன் தெரியும். விண்ட் பிளாஸ்ட் வந்து லக்கிலி அந்த அளவுக்கு இல்லை. நேக்கட் பைக்கா இருந்தா இந்த இடத்துல எனக்கு ஹெவியா இருந்திருக்கும் விண்ட் பிளாஸ்ட். பட் இந்த பைக்ல அந்த அளவுக்கு இல்லை. பட் தெர் இஸ் விண்ட் பிளாஸ்ட். பட் பாதர் பண்ற அளவுக்கு நம்ம வந்து பின்னாடி புஷ் பண்ற அளவுக்கு வந்து இல்லை. நம்ம மிரர் அங்கே பக்காவா விசிபிலிட்டியா இருக்குது. வைப்ரேஷனே சுத்தமா இல்லை. இப்போ பாத்தீங்கன்னா 100 மேல போயிட்டு இருக்கேன், ஹேண்டில் பார்ல இருக்குது வைப்ரேஷன், ஃபுட் பேக்ஸ்ல எனக்கு வைப்ரேஷன் இருக்குது. லைட்டா இருக்குது, அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இல்லை. பட் வந்து மிரர்ஸ் ஆர் ப்ராப்பரா இருக்குது. எனக்கு வந்து எங்கேயுமே வந்து ஆடல. காத்துக்கு மட்டும் தான் பாடுது. காத்துக்கும் ரோடோட வந்து ஆடுது. வைப்ரேஷன் மிரர் சுத்தமா இல்லை. கிளியரா என்னால வந்து பின்னாடி வர்ற வைக்கிள்ஸ் என்னால பார்க்க முடியும். குட்னஸ். ஸோ இப்போ நம்ம வந்து சிட்டிக்குள்ள வர போறோம். சிட்டிக்குள்ள வந்து இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். ஹீட்டிங் அப்படின்றது வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வெறும் 150cc தான். அண்ட் ஈவன் ப்ரொடியூஸ் வெரி லெஸ் பவர், வெறும் 13 bhp தான் அது பவரே ப்ரொடியூஸ் பண்ணுது.
ஸோ அப்படின்றப்போ ஹீட்டிங் அந்த அளவுக்கு வந்து ஒரு மேட்டராக இருக்காது. அதையும் பார்த்துடலாம். இன்னைக்கு அதிசயமாக ஆக்சுவலாக வந்து வெயிலும் இல்லை நம்ம ஊரில். இந்த ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் நான் செக் பண்ணல. ஸோ ஸ்பீட் பிரேக்கர்ஸ் ஆக்சுவலாக வந்து தேர்ட் கியரில் வச்சு நான் ஏற்றி பார்க்குறேன். தேர்ட் கியர்லேயே இல்லை ஃபோர்த் கியர்லேயே வந்து ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லாம் வந்து நமக்கு வரும். ரோட்டில் வர்றப்போ வந்து நம்ம ஏற்றி பார்க்கணும் இது எப்படி இருக்குது அப்படின்றத. அண்ட் நான் சஸ்பென்ஷன் பற்றி சொன்ன மாதிரி வந்து பின்னாடி கொஞ்சம் ஸ்டிஃபாக தான், என்னால் பின்னாடி கிக் பேக்கை ஃபீல் பண்ண முடியுது. ஃப்ரண்ட் வந்து ரொம்ப பெட்டராக இருக்குது. பட் ரியரில் கிக் பேக்ஸ் எனக்கு அந்த அண்டுலேஷன்ஸ் எல்லாமே வந்து ரியரில் என்னால் பின்னாடி ஃபீல் பண்ண முடியுது. பட் ஃப்ரண்ட்டில் எதுவுமே இல்லை, நல்லா கொடுத்துருக்காங்க. ரியல் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக கொடுத்துக்கலாம். இந்த இடத்துலலாம் வந்து இன்ஜின் ஸ்ட்ரைனே ஆகலை, ரொம்ப ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குது. நீங்கள் சிட்டி பர்பஸ் தான் மெயின். நீங்கள் ஒரு காலேஜ் படிக்கிற பையன், மைலேஜும் நல்லா இருக்கணும், மெயின்டெனன்ஸும் வந்து எனக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக இந்த வெஹிக்கிள் நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். நான் இது வந்து வெறும் ஏர் கூல்ட் இன்ஜின் தான். ஸோ எந்த அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா மெக்கானிசம் எதுவுமே இல்லை. பெட் மல்டிப்ளேட் கிளச் தான் இருக்குது, ஸ்லிப்பர் கிளச்சும் கிடையாது. ஸோ மெயின்டெனன்ஸ் வைஸ் வந்து இது ரொம்ப 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 வந்து சீப்பாக இருக்க சான்ஸ் இருக்குது மற்ற வெஹிக்கிள்ஸ் கம்பேர் பண்ணுறப்போ. தேர்ட் கியரில் இருக்கேன், ட்ரை பண்ணலாம். ஓகே, பாசிபிள் தான். தேர்ட் கியரில் வச்சுட்டு நான் ஆக்சுவலாக மூவ் பண்ணுறேன். நல்லா தான் மூவ் ஆகுது. அந்த நாக்கிங் ஃபீல் எதுவுமே இல்லை. சீரியஸ்லி நாக்கிங் ஃபீல் எதுவுமே இல்லாமல் வந்து பக்காவாக இருக்குது. யாராச்சும் ஒருத்த வழி விட்டால் நான் போயிடுவேன். இந்த மிரர் வேறு கொஞ்சம் பயமாக இருக்குது டக்குன்னு போகிறதுக்கு. வா అంటే సారే குயிக் ஓவர்டேக்ஸுக்கு தேர்ட் கியர்லேருந்து இப்போ நல்லா இருக்குது. பவர் உங்களுக்கு வந்து மெயினாக வந்து உங்களுக்கு 6000 RPMக்கு மேலே போகிறப்போ உங்களால் ஃபீல் பண்ண முடியுது. அதுக்கு உள்ளே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா யூ ஒன்ட் ஃபீல் மச். லைக் கொஞ்சம் நார்மல் பைக்ஸ் ஓட்டுற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கே தவிர ஒரு கொஞ்சம் உனக்குன்னு சொல்ல ஒரு 6000 RPM மேலே போகிறப்போ லைட்டாக கொஞ்சம் பூஸ்ட் எனக்கு ஃபீல் ஆகுது. யூ கேன் ஃபீல் மச். டுவெல் சேனல் யூபிஎஸ் கிடையாது, கொஞ்சம் நான் பொறுமையாகவே போகிறேன். தம்பி சிட்டியில் இந்த சின்ன சின்ன கட் அடிக்கிறதுக்கு வந்து நல்லா தான் இருக்கும். பட் இந்த மிரர்ஸ் தான் வந்து உங்களுக்கு அந்த பாதரிங்காக இருக்க சான்ஸ் இருக்குது. இஃப் இன்கேஸ் நீங்கள் இந்த மாதிரி வந்து கட்லாம் பண்ண போகிறீங்க அப்படின்னா, கேப்லாம் அடிக்கணும் அப்படின்னா நீங்கள் இப்போ ட்ரை பண்ணலாம். பட் இந்த மிரர்ஸை மட்டும் எடுத்துருங்க. ஆனால் கொஞ்சம் டஃப் தான் ஆனால் அடிக்கிறது. தேர்ட் கியரில் ட்ரை பண்ணலாமா? தேர்ட் கியரில் தான் இருக்கேன், நல்லா இருக்குது. கிளச்சூர் கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா we don't need to change the gear. ஸோ மைலேஜும் கரெக்டாக நமக்கு வந்துடும். இங்கே ஏதோ தட்டுச்சு இல்லை கியரில் பிரச்சனையும் தெரில. நல்லா இருக்கு. சிட்டியில் ஓட்டுறதுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து உண்மையிலேயே ஒரு நல்லா தான் இருக்கும். ரொம்ப வந்து மோசம்லாம் சொல்ல முடியாது. இட்ஸ் குட் இனஃப். ஒன்றுமே இல்லைல்ல, ஒன்றுமே இல்லை. சொன்னேன்ல அந்த 6000 RPM கொஞ்சம் வந்து லைட்டாக கிக்கிங் ஆகுது. ஓகே, கொஞ்சம் ஸ்மூத்தாக போகிறேன். பின்னாடி கிக் பேக் இருக்குது. ஸோ ஹீட்டிங் இஸ் க்ளோஸ் டு நன். எனக்கு எந்த ஹீட்டிங்கும் எனக்கு ஃபீல் ஆகலை. நான் ஷூ போட்டு தான் ஓட்டிகிட்ருக்கேன், ஸ்னீக்கர்ஸோட ஜீன்ஸ்லாம் போட்டு ஓட்டிகிட்ருக்கேன். எனக்கு வந்து ஹீட்டிங் வந்து எனக்கு சுத்தமாக இல்லை. ஸோ ஹீட்டிங் சுத்தமாக இல்லை. ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க. ஏர் கூல்டு இன்ஜினாக இருந்தாலும் வந்து பெட்டராக இருக்குது. மேபி இந்த ஃபேரிங்கும் மேபி ஒரு காரணமாக இருக்க சான்ஸ் இருக்குது.
ஒரு நெக் டு நெக் டிராஃபிக் கிடச்சிது அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகே, வழி விடுங்க பஸ். அதிசயமாக நீங்கள் டிராஃபிக் இல்லை பஸ். எனக்கு அப்பாச்சிலாம் டெஸ்ட் பண்ணுறப்போ இங்கன்னா இன்ச்சு பை இன்ச்சு நான் வந்துட்டு இருந்தேன். அப்பாச்சியாக இருக்கட்டும், வேறு அந்த CB 350 வந்து டெஸ்ட் பண்ணுறப்போலாம் ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. இதே கைண்ட் ஆஃப் அ டைம் தான். அந்த டைமும் CB டெஸ்ட் பண்ணுறப்போ நல்லா கூட்டம் இருந்துச்சு. இன்றைக்கின்னு இல்லை, அந்தளவுக்கு நல்ல. நான் இந்த டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிளை ஓட்டின வரைக்கும் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இதோட பிரேக்கிங் வந்து குட் பி பெட்டராக இருக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு ஃபீல் ஆகுது. மேபி இது டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிளானா பிரேக்கிங் கேவலமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதையும் நம்ம யோசிச்சுக்கணும். ஸோ ஸ்லோ ஸ்பீடில் வந்து மெனுவர் பண்ணுறது எல்லாமே வந்து லைக் சிட்டிக்குள்ளே ஓட்டுறது வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு போகிற மாதிரிலாம் இல்லை. வண்டி வந்து ரொம்ப ஷார்ட்டுங்க. ஸோ உங்களால் வந்து நிறைய நேரம் வந்து நீங்கள் டவுன் பண்ணி என்ன சொல்கிறது, இந்த மாதிரி நீங்கள் நிறைய நேரம் உட்காந்துருந்தீங்க அப்படின்னா, ஹைட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீல லைட்டாக ஸ்ட்ரெயின் வர வாய்ப்பு இருக்குது. பட் லக்கிலி இது வந்து ரொம்ப ரியர் செட்டாக எனக்கு இல்லை. என்ன சொல்கிறது, இந்த ஃபுட் டெக்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து இதோட ஹேண்டில் பார்ஸாக இருக்கட்டும், கைண்ட் ஆஃப் ஒரு பேலன்ஸ்டான ஒரு ஸ்டேட்டில் வச்சுருக்காங்க. ஒரு இன்பேலன்ஸ்டான இதுவாக இல்லை. இஃப் இன்கேஸ் வந்து ஹேண்டில் பார் இன்னும் கொஞ்சம் லோவராக இருந்து ஃபுட் டெக் பொசிஷன் இதே இருந்தாலும் நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். அப்படியே வைஸ் வெர்சாவா ரியர் செட் ஃபுட் டெக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ரியர் செட்டாக இருந்து ஹேண்டில் பாருக்கு இந்த அளவுக்கு வச்சுருந்தாலும் வந்து நமக்கு வந்து பிரச்சனையாக இருந்திருக்கும். ஸோ இது வந்து அந்தளவுக்கும் இல்லை. ஐ ஃபீல் இட்ஸ் பேலன்ஸ். இது வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் தான் சொல்லணும். எனக்கு இது பேலன்ஸ் தான் தோணுது. சஸ்பென்ஷன் ஸ்டிஃபு இந்த வண்டியில் இன்னும் கொஞ்சம் அப்கிரேட்ஸ் தான் கொடுத்துருக்கலாம் சுசுகி. இது ஏன் அவங்க மிஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. ஸோ அவள் தான் இந்த ரைட் ரிவ்யூ. ஸோ இந்த ஓவராலாக என்னோடய ஃபீட்பேக் இந்த பைக்குக்கு என்னென்னா, சஸ்பென்ஷன் கொஞ்சம் பெட்டராக இருந்துக்கலாம். பெரியல ரொம்ப வந்து ஸ்டிஃபாக இருக்குது. பிரேக்கிங் டுவல் சேனல் ABS வந்து இந்த செக்மெண்ட்டில் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு டெஃபினட்டாக அவங்க கொடுத்தே ஆகணும். அதை மிஸ் பண்ணிட்டாங்க. அது ஒரு ரெண்டாவது விஷயம். மற்றபடி எனக்கு வந்து பெருசாக எதுவுமே நெகட்டிவாக எனக்கு ஃபீல் ஆகலை. என்ன கேட்டால் இந்த ரெண்டு விஷயங்கள் மட்டும்தான் வந்து கொஞ்சம் பாதகமாக இருக்குது. ஈவன் சஸ்பென்ஷன் கூட நம்ம வந்து எலிமினேட் பண்ணிடலாம். சஸ்பென்ஷன் கூட நம்ம விட்டுடலாம். சரி, அது கூட ஓகே. ஏன்னா நல்ல இன்ஜின் இருக்குது, அந்த அளவுக்கு மெயின்டெனன்ஸும் இருக்குது, வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது ஏர் கூல்டு இன்ஜின் அந்த ஓகே. ஸோ வந்து பெட்டராக தான் இருக்குது. டீசெண்டான பவர் இருக்குது, நல்ல மைலேஜும் நமக்கு கிடைக்குது. ஸோ அதெல்லாமே நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க. பட் சேஃப்டி அப்படின்றத வந்து யாராலையும் காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாத ஒரு விஷயம். ஸோ டுவல் சேனல் ABS வந்து ஒரு மஸ்ட் நீட். சுசுக்கிலேருந்து இதை யாராச்சும் பார்க்குறீங்க அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்களான்னு தெரியல. இஃப் இன்கேஸ் சுசுகி அஃபிஷியல்ஸ் ஏதாச்சும் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் ஆட் த டுவல் சேனல் ABS வேரியன்ட் இன் ஜிக்ஸர். அதுவும் இல்லாமல் எந்த அப்டேட்டும் இல்லாமல் இந்த வண்டி வந்து காஞ்சி போய் கிடக்கு. ஏதாச்சும் பார்த்து பண்ணி விட்டீங்க அப்படின்னா இந்த பைக்கோட சேல்ஸும் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா நல்ல இன்ஜின் சீரியஸ்லி வந்து ரெக்கார்ட்லாம் வச்சிருக்கு அப்படின்னா some of the things actually made people to என்ன சொல்லுது, அந்த லிஸ்ட்லேருந்தே இல்லாமல் பண்ண வைக்குது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது, உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் we are about to reach the showroom. அண்ட் இந்த வண்டியை நமக்கு ஆஃபர் பண்ணது வந்து பொன் சுசுகி ராம்நாத். அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே வந்து ஸ்க்ரீன்லையும் சரி டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் போடுறேன். உங்களுக்கு இந்த வண்டி இல்லாட்டி SF 250 இல்லை வேறு என்ன வண்டி நீங்கள் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறீங்கனாலும் ஜஸ்ட் கோ அண்ட் செக் அவுட். அண்ட் நீங்கள் கால் பண்ணி பேசிக்கோங்க. ஓகே, வேறு என்ன பைக்ஸ் நான் ரிவ்யூ பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பைக்ஸ் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் சஜஸ்ட் பண்ணுற பைக்கை தான் நான் தேடி பிடிச்சி போயிட்டுருக்கேன். அண்ட் இந்த பைக் ஆக்சுவலாக வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஒருத்தர் தான் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாரு இந்த பைக்கை ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அவருக்காக தான் இந்த எஃபர்ட்லாம் போட்டு நான் பண்ணிகிட்ருக்கோம். ப்ரோ இஃப் யார் வாட்சிங் திஸ் வீடியோ, என்ன சொல்கிறது, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன எனக்கு சொல்கிறதுன்னு தெரில. ஐ டோன்ட் வாண்ட் எனிதிங் எல்ஸ் தென் தட். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு தான் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ நான் உங்களை வேறு வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை டடா பாய் ஃப்ரம் தினேஷ்.